ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து Buy to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள பொட்டப்பட்டியைச் சேர்ந்தவர் அழகர். இவரது மகள் 24 வயதான ராகவி. இவருக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கணவர் சாலை விபத்தில் உயிரிழந்து விட்டார். அதன் பிறகு ராகவி தனது 2 குழந்தைகளுடன் பெற்றோர் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் ராகவிக்கு பொட்டப்பட்டியைச் சேர்ந்த 21 வயதான சதீஷ்குமாருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இது காதலாக மாறிய நிலையில் இந்த காதலுக்கு சதீஷ்குமாரின் வீட்டில் பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளது. ஆனால் ராகவியின் வீட்டில் உனக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கின்றனர், அப்படி இருக்கையில் உனக்கு இந்த காதல் எல்லாம் தேவைதானா என கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இருப்பினும் சதீஷுடனான காதலை கைவிட மறுத்த ராகவி பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி வீட்டை விட்டு வெளியேறி காதலர் சதீஷை மறுமணம் செய்து கொண்டார். பின்னர் இருவரும் திருச்சியில் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். இதனிடையே மகள் ராகவியை காணவில்லை என அவரது பெற்றோர் பொட்டப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அத்துடன் வீட்டிலிருந்த தங்க நகைகளையும் ராகவி எடுத்துச் சென்று விட்டதாக குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து 2 தரப்பினரையும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு காவல்துறையினர் உத்தரவிட்டனர். அதன்படி ஆகஸ்ட் 17ஆம் தேதியன்று சதீஷ்குமார், ராகவி, பெண்ணின் பெற்றோர் உள்ளிட்டோர் விசாரணைக்கு ஆஜராகினர். விசாரணை முடிந்த பிறகு சதீஷ்குமாரும் ராகவியும் அன்று இரவு 2 சக்கர வாகனத்தில் திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். ஐயாப்பட்டி 4 வழிச்சாலையில் இருவரும் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் 2 சக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் படுகாயமடைந்துள்ளனர். பின்னர் காரில் இருந்து கீழே இறங்கியவர்கள் படுகாயமடைந்த சதீஷ்குமார் மற்றும் ராகவி உள்ளிட்ட இருவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் சதீஷ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ராகவியை மீட்டு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அத்துடன் சதீஷ்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்வதற்காக மருத்துவமனைக்கு சடலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினர். விசாரணையில் ராகவி 2 குழந்தைகளை விட்டுவிட்டு சதீஷை மறுமணம் செய்ததால் இருவரையும் கொலை செய்ய பெற்றோரே திட்டமிட்டுள்ளனர். அதன்படி ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்று விசாரணை முடிந்து இருவரும் திருச்சிக்கு சென்று கொண்டிருந்த போது அவர்களது 2 சக்கர வாகனத்தின் மீது காரை ஏற்றி கொலை செய்தது உறுதியானது. இதைத் தொடர்ந்து ராகவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவரது தந்தை அழகர் உள்ளிட்ட 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மகளின் மறுமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது கணவரையும் காரை ஏற்றி படுகொலை செய்த இந்த சம்பவம் மதுரையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.